ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டிப்ஸ் பார்க்கலான்னு வாங்க. ஒரு ஸ்டீல் பாத்திரம் எடுத்துருக்கேன். இதில் பழைய புளி தான் கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க. கூட கொஞ்சம் கடலைப்பூ, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் அப்படி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு கொதி வரட்டுங்க. அவ்வளோதான், இது வச்சிச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறட்டுங்க. இது நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, நம்ம குடந்தாங்க வெங்கல குடம், இது போல் ஸ்டீலு, இது போல் தான் ஒரு அழுக்கு பிளாக்காக எது டாட் இருக்கோ அது எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம். வெங்கல குடம் தட்டை தாங்க நான் தேய்க்க போகிறோம். பார்க்குறதே இவ்வளோ பிளாக் ஆகிடுது, பச்சையாகிடும் சீக்கிரமாக. இதெல்லாம் பச்சை பிடிச்சிக்கும். இது வேணுன்னா 4 நாளைக்கு முன்னே தாங்க கழுவுனேன். நம்ம தண்ணி இந்த டாட்ஸ் எப்படி விழுது அதை அப்படியே பிடிச்சிக்கும், கரை மாதிரி. நம்ம தினமும் வாஷ் பண்ணுறது நல்லதாக இருக்கும். நான் இது வீடியோக்கு எடுக்காக ஒரு 2 நாள் விட்டு தாங்க, இது ஒரு 4 நாள் விட்டுருப்பேன். இந்த போடுறேங்க. நீங்கள் தேய்ச்சி பாத்திரத்தும் தேய்க்கிறதுக்கு வித்தியாசம் தெரியும். ஒரு செகண்டு போதும். அவ்வளோ சூப்பராக இது இந்த புளி நல்ல ஹெஃபைட்டை கொடுக்குங்க. நம்ம சாதாரணமாக டைரெக்டாக எடுத்து தேய்க்கிறதுக்கும் புளியும் உப்பும் நம்ம அடுப்பில் சூடு பண்ணி இலக்கி தேய்க்கிறதுக்கும் ரெண்டும் வித்தியாசம் இருக்குங்க. இதை கை வலிக்காமல் அவ்வளோ ஈஸியாக நம்ம கழுவி எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். தட்டு கழுவி எடுத்தாச்சுங்க. இனி நான் தண்ணி வைக்கிற குடம் தாங்க இது. இது அப்பா இருந்ததுக்கு வெங்கல குடம் பெண்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் எனக்கு வெங்கல குடம் கொடுத்து தாங்க அப்பா பேரில் இது எடுத்து வச்சுருக்கோம். நமக்கு தேய்ச்சி பாத்திரத்துக்கும் தேய்க்காத சைடுக்கும் வித்தியாசம் பாருங்கள். ஒரு ஜஸ்ட்டு நான் அவ்வளோ அழுத்தம் கொடுத்தெல்லாம் தேய்க்கவே இல்லை. அவ்வளோ சூப்பராக வரும். இது வெங்கல பாத்திரம் மட்டுமே இல்லைங்க, நம்ம ஸ்டீல் பாத்திரம், எல்லா பாத்திரம் நம்ம கருப்பு இதை கரை பிடிச்சிருந்தா கூட இது போல் நீங்கள் புளி காய வச்சுட்டு இது போல் நீங்கள் தேய்ச்சி பாருங்கள். சூப்பராக பிரைட்டாக ஆகுங்க. ஸ்டீல் பாத்திரம் தான் எடுத்துருக்கேன். இதுவும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீ ஒரு நாளைக்கு இது மாதிரி காய்ச்சி வச்சுட்டா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் இது போல் கழுவலாங்க. நம்ம சோப்பு வேணுன்றதே அவசியம் இல்லைங்க. அடுத்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு தாங்க. பாத்திரம்லாம் சீக்கிரமாக வெளுத்துடுச்சு. ஸ்கின்னு எப்படி இருக்குன்றதை பார்க்கறதுக்காக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணுங்க. இது போல் உங்கள் வீட்லேயும் புளி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். பாத்திரங்கள்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம நம்ம பாத்திரங்களுக்கு லிக்விடு வேணும், சோப்பு வேணுன்றதெல்லாம் விஷயம் இல்லையா. புளி போதுங்க. பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோ பார்க்கலாம். 5 ஃப்ரெண்ட்ஸ்.